நாட்களிலும் நாம் நோக்கத்தினால் நடத்தப்படும் வாழ்க்கை, பர்பஸ் ட்ரிவன் லைஃப் என்ற நாம் தலைப்பின் கீழ் அந்த புத்தகத்தின் அடிப்படையில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த கடந்த 2 நாட்களாக நாம் பார்த்த அந்த சப்டிவிஷன் அது என்னவென்றால், சொல்ல முடியுமா என்னன்னு? நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய கண்ணோட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழுகிற வாழ்க்கை ஏன் வாழுகிறோம் என்பதை நாம் நம்முடைய கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது, தேவனுடைய கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டோம். முதலாவது பார்த்தோம், இந்த வாழ்க்கையை எதற்கு ஒப்பிட்டு பார்த்தோம்? பரீட்சைக்கு ஒப்பிட்டு பார்த்தோம். இரண்டாவது, கர்த்தர் நம்மை நம்பி கொடுத்த சொத்தாக இந்த வாழ்க்கை காணப்படுகிறது என்று பார்த்தோம். இன்றைக்கும் அதை தொடர்ந்து இந்த வாழ்க்கையானது தேவன் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்தது தான், ஆனால் தேவன் இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்த ஒரு தற்காலிக பணி, ஒரு டெம்பரரி ஜாப், தற்காலிகமானது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நாம் வேத வசனங்களில் வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 119வது சங்கீதம் 19வது வசனத்தில், பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பூமியிலே நான் பரதேசி. என்ன காலையிலே வந்தோடனே இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்காதுங்க. நம்ம இன்னைக்கு தியானிக்கிற இந்த தியானத்தின் நோக்கம் என்னவென்றால், நம்ம எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் நம்மளை ஆராய்ந்து பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை சற்று மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம ஒரு செடி வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செடி, அந்த செடி ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் இருக்கும். ஒரு கடுகு செடி எடுத்துக்கோங்க. கடுகு செடி ஒரு 90 நாள் 120 நாள் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மி. அந்த கடுகு செடியும் இருக்குது, ஒரு மாமரமும் இருக்குது. அந்த மாமரத்துடைய அந்த வாழ்க்கை 100 வருடங்களுக்கு மேலே சொல்கிறாங்க. எந்த மரத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம்? யோசிக்கிறீங்க, கடுகு ரொம்ப முக்கியமே அப்படின்னு பெண்கள்லாம் யோசிச்சுட்டு அவங்களாம் சொல்லிட்டாங்க, மாமரம்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் யோசிக்கிறீங்க, கடுகு இல்லாமல் நான் எப்படி குழம்பு வைப்பேன்? காலையிலே இந்த கேள்வி கேட்குறாங்களே. கடுகு முக்கியம்தான், ஆனால் மாமரத்தின் வாழ்நாள் அதிகம். ஆகவே நாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? மாமரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். இன்றைக்கி நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை இது ஒரு 80 வருஷம் 100 வருஷம் 120 வருஷம் வாழ்க, 120 வருஷம் வாழ போகிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நித்தியமாய் அதிக காலங்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையும் நமக்கு நித்தியத்தில் இருக்கிறது. எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எதற்கு நாம் அதிக நேரம் செலவழிக்கிறோம் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் நாம் இன்றைக்குள்ள தியானத்தை நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 39வது சங்கீதம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். ஒருவேளை ஆண்டவர் 80 வயசு வரைக்கும் தான் நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிவிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். 80 வயசு வரும்போது படபடன்னு இருக்கும், எப்பா நான் கிளம்ப போகிறேனே அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அது முன்னறிவிக்கப்பட்டாலும் பயம் இல்லவே இல்லை. எங்கள் அப்பாவுடைய 78வது பிறந்த நாளுக்கு நான் ஃபோன் பண்ணி அவங்கள விஷ் பண்ணும்பொழுது அவங்க சொன்னாங்க, என்னம்மா என்னதான் இருந்தாலும் இன்னும் 2 வருஷம் தானம்மா அப்படின்னாங்க. ஒன்று என்னப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம் தானே, அதுக்கப்புறம் வருத்தமும் சஞ்சலம் தானே அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் அவங்க அந்த 80வது பிறந்த நாளின் முந்தைய மாதத்தில் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். நமக்கு ஆண்டவர் சில காரியங்களை அறிவிக்கும் பொழுது தேவ பிள்ளைகளாய் பரலோகத்தை நாம் எதிர்பார்த்து வாழ்ந்தோம் என்றால் ஒரு நாளும் பயப்பட மாட்டோம். அவங்களுடைய முடிவு நாட்கள் எனக்கு தெரியும், அருகில் இருந்தேன். அவங்க அப்படியே அந்த மரண படுக்கையில் கடைசி நொடியில் ஏதோ யாரோ கூப்பிட்டு அல்லது அட்டண்டன்ஸ் கொடுக்கறது மாதிரி இதோ வாரேன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையோடு அவங்களோட வாழ்க்கையை முடிக்க முடிந்தது. இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் பரலோகத்தை எதிர்பார்த்தவர்களாக வாழ்வோம் என்றால், ஆண்டவராகிய இயேசுவே வாரும் அல்லது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு தைரியம் இருக்கும். அதற்கு நம்மை ஆயத்தமாக்குறது தான் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டமும். அப்போது நம்ம பரதேசி என்பதை இந்த உலகத்தில் நாம் உணர்ந்தோம் என்றால் நாம் அதற்கு தக்கன நம்ம வாழ்வோம். இப்போ யூஎஸ் போகிறவங்களாம் சொல்லுவாங்க, நான் க்ரீன் கார்டு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, நான் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
நம்மலாம் வந்து இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவங்களா வாழ்கிறோம் தெரியுமா? க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸாக இருக்கும். அந்த அந்த பச்சை அட்டை க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸ் வந்து அவங்க அங்கே அந்த இடத்துல பெர்மனெண்ட் ரெசிடென்ஸாக கூட இருக்கலாம். அந்த பெர்மனெண்ட் ரெசிடென்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா 10 வருஷம்தான் அவங்களுக்கு வந்து அது வேல்யூவாக இருக்குமா. அவங்க அங்கே வேலை பார்க்கலாம். ஆனால் அவங்க சிட்டிசன்ஷிப்பாக இல்லை அப்படின்னா அங்கே வந்து அவங்க வாக்களிக்க முடியாது. அவங்க அங்குள்ள கவர்மெண்ட்டில் வந்து வேலை பார்க்குறதுலாம் முடியாது. அதே போல தான் நம்ம இந்த உலகத்தில் வாழுகிற இந்த நாட்கள் நம்ம வந்து பச்சை அட்டை உடையவர்களாக க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸாக தான் நம்ம இருக்கணும். நம்ம இங்கே உள்ள சிட்டிசன்ஸாக காணப்படக்கூடாது. நம்முடைய குடியுரிமை வந்து நம்ம இந்த உலகத்தில் உள்ள குடியுரிமை உடையவர்களாக இருப்போம் என்றால் நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய இருதயத்தில் நாம் நினைக்க வேண்டியது நான் பரதேசி சொல்லுவோமா? வேற யாராவது தான் நம்மளை சொன்னால் கஷ்டமாக இருக்கும். நம்மளே நம்ம சொல்லிக்குவோம். நம்ம யாரு? நான் யாரு? சவுண்ட் இப்போ மட்டும் கூட வருது. நம்ம யாரு? பரதேசி. நம்ம பரதேசி. இப்போ பரதேசியாக நம்ம வாழ்கிறோன்னா சுதேசியாக எங்கே போய் உண்மையாக எங்கே போய் குடியுரிமை பெற போகிறோமோ அதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை ஆயத்தமாக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யாக்கோபு 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு 4:14 வாசிக்கிறோம். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்சங்காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற. நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் எதற்கு ஒப்பிட்டு இந்த உலகத்தில் எழுதி வைத்திருக்கிறார்? ஒரு புகைக்கு ஒப்பாக எழுதி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 105:15 வாசிக்கிறோம். நம்முடைய நாட்கள் எதற்கு ஒப்பாக இருக்கிறது? புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான். புல்லு தெரியும் நம்மளுக்கு. இப்போ இருக்கும், ஒரு 10 நாள் இருக்கும், ஒரு 1 மந்த் இருக்கும், அப்புறம் பார்த்தா அந்த புல்லை இல்லாமல் போயிடும். ஆனால் அந்த புல்லை போன்ற நம்முடைய வாழ்க்கைக்கு தான் நம்ம வந்து இந்த உலகத்துக்காக நம்ம இவ்வளோ வாழ்ந்துட்டுருக்கோம். அடுத்தது பிரசங்கி 6:12 வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை ஆவியானவர் எதற்கு ஒப்பிட்டு எழுதி வைத்திருக்கிறார் என்றால், நிழலை போன்ற மாயான தன் ஜீவ காலத்தை என்று நாம் வாசிக்கிறோம். நிழல் போன்றது. சூரியன் இங்கே அடித்தா நிழல் இப்படி விடும், சூரியன் அடுத்தது இங்கே வந்தோடனே நிழல் இப்படி மாறி போயிடும். அவ்வளோந்தான். கொஞ்ச நேரம் இருக்கிற இந்த சூரிய ஒளியினால் உண்டாகிற அல்லது ஏதோ ஒரு லைட்னால் உண்டாகிற அந்த நிழல் போன்றது தான் நம்முடைய வாழ்க்கை. யோபுல வாசிக்கிறோம். யோபு 9வது அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவு குறுகினது என்பதை ஆவியானவர் நமக்கு அதிகமாக இதில் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் படுகிற பிரயாசங்கள் இந்த குறுகிய கால வாழ்க்கைக்காக இருக்கிறதா அல்லது நித்தியத்துக்கு அடுத்ததாக இருக்கிறதா? ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறது ஒரு பரதேசி போன்ற வாழ்க்கை வாழும்படியாக தான் வைத்திருக்கிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:17 அன்றியும் பட்சபாதம் இல்லாமலும் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியினால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும். நம்ம இப்படியும் நினைக்கக்கூடாது, ஓகே இங்கே என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு பரதேசியான வாழ்க்கை தானே, நான் எப்படினாலும் வாழலாம் அப்படின்ல. யூஎஸில் போய் க்ரீன் கார்டு ஹோல்டராக இருந்தாலும் அவங்க ஒரு தவறு பண்ணினாங்க அப்படின்னா அவங்க யாரு தான்? குற்றவாளி தான். அவங்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கும். அதுபோல இந்த உலகத்தில் நாம் வாழுகிற வாழ்க்கை இது பெர்மனண்டான வாழ்க்கை இல்லை என்றாலும் நாம் இந்த உலகத்தில் தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும் என்று தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். நாம் இந்த உலகத்தில் சஞ்சரிக்கும் அளவும், பேதுரு அருமையாக அதை எழுதி வச்சிருக்கிறாரு, இந்த பரதேசியாய் சஞ்சரிக்கும் அளவும் எப்படி இருக்கணுமா? கடைசி 2 வார்த்தை பாருங்களேன். எப்படி இருக்கணுமா? பயத்துடனே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துடனே நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் பேதுரு சொல்லுகிறார். நாம் இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் அறிந்திருக்கிறோமா? அதை அறிந்து நாம் அதற்கேற்றபடி நாம் வாழுகிறோமா? நாம் வாழுகிற வாழ்க்கையின் அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டவர்களாக இந்த உலகத்தில் நாம் பரதேசியாய் வாழ்ந்தாலும் நித்தியத்துக்குரியவர்களாக நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 19-20 வசனங்களில் வாசிக்கிறோம், நம்முடைய நினைவுகள் இந்த உலகத்தாரின் நினைவுகளைப் போல காணப்படக்கூடாது. நம்ம ஏன்
நம்ம நித்தியத்துக்குரியவர்களை அடிக்கடி மறந்துடுறோம்னா நம்முடைய கண்ணில் பார்க்குற எல்லாருமே இந்த உலகத்துக்காக அவங்க வந்து பிரயாசப்பட்டு ஓடிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுடைய மாடல் எல்லாமே நம்ம கண்ணில் யாரை பார்க்குறோமோ அதை போலவே இருக்குது. அப்போ அவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க, நம்மளும் இப்படி பண்ணணும், அவங்க இப்படி வாழ்கிறாங்க, நம்மளும் இப்படி வாழணும் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் நம்முடைய வாழ்க்கை தரத்தையும் ஒப்பிட்டு பார்த்து எப்பவும் அதுக்காகவே நம்ம பிரயாசப்பட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த பிலிப்பியர்ல இந்த 2 வசனங்களையும் வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, சேர்ந்து வாசிப்போமா? அவர்களுடைய முடிவு அழிவு. எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். அவர்களுடைய தேவன், அவர்களுடைய மகிமை, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை, ஆனால் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கைலாம் வேற வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை பரலோகத்தின் குடியிருப்பின் வாழ்க்கை. அங்கே இருந்து நமக்குரிய இரட்சகர் வருவதற்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் அவர்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நிச்சயம் வித்தியாசம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள் வாழ்வது போல நாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அவர்கள் இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை சிந்திப்பது போல நாம் சிந்திக்க முடியாது. நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்துட்டு இருக்கிறோமா? எதிர்பார்க்கணும், டெய்லி எதிர்பார்க்கணும். இன்னைக்குள்ள ஆவிக்குரிய சந்ததி அந்த பரலோகத்தின் எதிர்பார்ப்பு நம்மளுக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்த இரட்சகர் வருவதற்கு நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆனபடியினால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக இருந்து. நம்ம இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை எப்படி தெரியுமா? ஒரு தேசத்துலேருந்து இன்னொரு தேசத்துக்கு வந்து தூதுவரை அனுப்புவாங்க. தூதுவரை அனுப்பும் பொழுது என்ன பண்ணணும்? அவங்களுக்கு எப்போவுமே இந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும், நான் வந்து அடுத்த தேசத்துடைய ஒரு தூதுவனாக அல்லது ஸ்தானாபதியாக, அம்பாசிடராக நான் எங்கே வந்திருக்கிறேன்? இப்போ இந்தியாவுக்கு ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து அவங்களை எப்போவுமே அதை புரிந்து கொள்ளணும், நான் இந்த தேசத்துக்கு அனுப்பப்பட்ட அம்பாசிடர். அது இந்தியாவிலேருந்து அடுத்த தேசத்துக்கு போன அந்த தூதுவருக்கு தெரியணும், நான் இந்திய தேசத்தின் அம்பாசிடர் மட்டும்தான். அங்கே போயிட்டு அவங்களுடைய எல்லா காரியங்களும் நம்மளுடைய இந்தியாவின் விஷயங்களெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அந்த மனுஷனுக்கு என்ன பட்டம் கட்டுவாங்க சொல்லுங்களேன்? அவங்கள போலவே எல்லாம் இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கு, அந்த அமெரிக்கா போகிறாங்கன்னா அமெரிக்காவை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த இந்திய அம்பாசிடர் போய் எல்லாமே அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே அப்படியே இருக்குது. அப்போ அவருக்கு என்ன பேர்? தேச துரோகி. சூப்பராக சொன்னீங்க, தேச துரோகி. ஆமாம், இன்னைக்கு ஆண்டவர் வந்து நம்மளை வந்து கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அனுப்பியிருக்கிறாரு. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது? நம்ம அங்கிருந்து அம்பாசிடர், அதுதான் அவர் எழுதுகிறார். கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது எழுதுகிறார், கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள். ஆனால் நம்ம வந்து இந்த உலகத்தோட ஒப்புரவாகிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிட்டு இருக்கிறோம். இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதோ அது போலயே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இந்த பூமி அப்படிங்கிற பிளானட்டுக்கு நம்மளை அனுப்பி வச்சிருக்கிறாரு. நம்மளுக்கு நிலையான ஒரு நகரம் அங்கே இருக்குது. அந்த நகரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த நகரத்தில் இருக்கும் பொழுது நாம் தேச துரோகிகளாய் மாறிவிடக்கூடாது. அந்த கான்செப்டை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரலோகம் என்ன நோக்கத்தோடு நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்குதோ அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வடிவமைப்பதற்கே இந்த 40 நாட்களும் ஆண்டவர் இந்த நல்ல பாடத்திட்டத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறார். கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் காண்கிறவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அன்றியும் நாம் அவர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நாம், ஆமேன் இயேசுவே வாரும் என்று சொல்லி அவர் வருகைக்கு நாம் எதிர்பார்த்து கொண்டு இருப்போம் என்றால் நிச்சயமாக நித்திய வாழ்க்கையில் ஒரு முடிவில்லாத மகிழ்ச்சியான பேரின்ப வாழ்க்கை, அவர் என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் நம்மை அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நிறைவு பெற்றவர்களாக நாம் வெற்றி பெற்றவர்களாக பரலோகத்தில் போய் நிற்க போகிறோம். ஹல்லேலூயா. தேச துரோகிகளாக அல்ல. அவர் அனுப்பின நோக்கம் எப்படி இயேசு கிறிஸ்து சொன்னாரோ, அவர் பிதா என்னை அனுப்பின கிரியைகளை நான் என்ன பண்ணேன்? செய்து முடித்தேன். இன்னைக்கு நம்மளுக்கு வந்து 40 வயசு 50 வயசு 60 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 70 வயசுலாம்.
இந்த 70 வயசு வரைக்கும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த வாழ்க்கையின் காரியங்களை அவர் சொன்ன நோக்கத்தை நிறைவேற்றிட்டோமான்னு இன்னைக்கு கொஞ்சம் வீட்டில் உட்காந்து நம்மளை குறித்து யோசித்து பாருங்க. இன்னும் நம்ம நிறைவேற்றலை. அவர் என்னை கொண்டு செய்ய நினைத்த காரியங்களை நான் இன்னும் செய்யாமல் தான் இருக்கிறேங்கிறத கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார் என்றால் நம்முடைய வாழ்க்கையை மறுபடியுமாக ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்த, ஆண்டவரை உம்முடைய ஸ்தானாபதியாக இந்த உலகத்தில் என்னை அனுப்பியிருக்கிறீங்கப்பா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ. ஏன்னா நித்தியத்துக்காக தான் நம்ம உழைக்கணும். நம்ம கடுகு செடிக்காக உழைக்கல. நம்ம எதுக்காக உழைச்சிட்ருக்கிறோம்? மாமரத்துக்காக உழைச்சிட்ருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நித்தியத்துக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் உம்முடைய தூதுவர்கள் என்பதை நினைவில் கொண்டு நாங்கள் நித்தியத்துக்காக அதிகமாய் பிரயாசப்பட எங்களுக்கு உதவி செய்யும் என்று நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவின் கண்ணோட்டத்தோடு பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை வழி நடத்துவாராக.